Hi dudes, Dr. Suresh Setharaman, கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வருஷம் TNEA 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து சூப்பராக நடந்து முடிச்சிருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிச்சதுக்குடைய அந்த அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் SC/SC கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு நாளை காலையில் அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கணும். அதில் ஒரு 150 இன்னும் ஒரு 200 சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதனால் இது ஒரு நம்ம ஃபைனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷம் இன்ஜினியரிங் இன் ஜென்ரலாகவே கிட்டத்தட்ட வந்து போன வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்ததும் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதை தாண்டி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து ப்ரிஃபர் பண்ணி படித்ததில் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஜோன் வந்திருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை ஜோன் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக விருப்பப்பட்டு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. AADS, AIML போன்ற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸை இரண்டாம் சாய்ஸஸாக கொடுத்து நிறைய விருப்பப்பட்டு எடுத்திருக்கிறாங்க. ECEக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாங்க, உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ட்ரிபிள்இயும் நல்ல ஒரு ரைஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் சைட் பை சைட் மெக்கானிக்கலும் மெக்கட்ரானிக்ஸ் ரொபாட்டிக்ஸும் நல்ல ஒரு ரைஸ் வந்து இந்த வருஷம் நமக்கு பார்க்க முடியுது. இது எல்லாமே டீட்டெயில்டான அனாலிசிஸ் தனித்தனி வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி இப்போ வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் எப்படிலாம் காலேஜஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ சீட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃபைனல் அனாலிட்டிக்ஸாக உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு இன்ஜினியரிங் படிக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை அடுத்த வருஷம் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை ஏற்கனவே காலேஜில் இருக்கக்கூடியவங்க உங்கள் காலேஜ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ TNEA 2024 டீடைல்டு கவுன்சிலிங் அனாலிசிஸ் ரவுண்ட் வைஸ் எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் சப்ளிமெண்ட்ரி சேர்த்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17,679 சீட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் வொகேஷனல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 976 சீட் அப்படிங்கிறது போயிருக்குது. இதே கவர்மெண்ட் கேட்டகரியில் அகடமிக்ஸ் 7.5ல் வர்றவங்க 1115 சீட் வந்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 7.5 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்தவங்க. அதே வந்து கவர்மெண்ட் 7.5 வெக்கேஷனில் வந்து 152 பேர் எடுத்திருந்தாங்க. மொத்தம் வந்து 19,922 சீட்டுங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸு, இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்டு அண்ட் டிஃபென்ஸ் கோட்டா வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. அதை தவிர ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு மொத்தம் ஃபில்லான சீட் வந்து 19,922. அதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு வரும்போது உங்களுக்கு வெக்கேஷனல் வராது, ஜென்ரல் இதுவும் வராது, ஏன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் தான் வெக்கேஷனல். அப்போ செகண்ட் ரவுண்டில் 43,403 சீட்டுங்க, 43,403 சீட்டு. ஜென்ரல் 7.5 கேட்டகரியில் 6,950 சீட்டு. டோட்டல் சீட் ஃபில்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,353 சீட்டு செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிருந்தது. தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு வரும்பொழுது 46,723 சீட் ஜென்ரல் கேட்டகரியிலையும், கவர்மெண்ட் கேட்டகரி 7.5ல் அகாடமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4,698 சீட்டும், மொத்தம் 51,421 சீட் ஃபில் ஆகிருந்தது. இப்போ சப்ளிமெண்ட்ரி வந்து நடந்து முடிஞ்சது. இந்த சப்ளிமெண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நல்ல ஒரு ரைஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரை 7,467 சீட்டு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியிலையும், வெக்கேஷனலில் 156 சீட்டும், 7.5 கேட்டகரியில் 110 சீட்டும், வெக்கேஷனல் 7.5ல் 13 சீட்டும், ஆக மொத்தம் 7,746 சீட், 7,746 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிருந்தது. அந்த ஹோல் மொத்த சீட் எப்படி சார் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1,15,272 சீட், 1,15,272 சீட்ஸ் ஜென்ரல் கேட்டகரியிலையும், வெக்கேஷனல் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 1,132 சீட்டும், 7.5 கேட்டகரியில் ஜென்ரல் அப்படின்னு வரும்போது 12,873 பேர். இது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து அதிகமாக விருப்பம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12,873 பேர் கவர்மெண்ட் மூலயமா இன்றைக்கி வந்து 7.5 கேட்டகரியில் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறாங்கன்னு போது நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் நமக்கு இங்கே தெரியுது. அதே மாதிரி வெக்கேஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது 165 ஸ்டூடெண்ட் 7.5 கேட்டகரியில் வந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டால் இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்கிற விஷயம் வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. டோட்டல் சீட் ஃபில்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 1,29,442 சீட் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் சப்ளிமெண்ட்ரியில் இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க.
ஸோ டோட்டல் சீட் ஃபீல்டு அப்படின்னு நம்ம மொத்தமாக கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1,62,392 இன் ஜென்ரல் கேட்டகரி, கிட்டத்தட்ட 70.98%, 71% ஜென்ரல் கேட்டகரியில் இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட போன விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு 65.3, அதாவது 66 எடுத்துக்கலாம். 66 எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து நமக்கு வந்து இந்த இன்ஜினியரிங்கில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியுது. அதே மாதிரி டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் குரூப்பில் 3,318, 7.5ல் 13,136, வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 269 மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆனது. டோட்டல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 1,79,115 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட் ஃபில்டு அப்படின்னு பார்க்கும்போது 72.27%, இன்க்ளூடிங் 7.5 வெக்கேஷனல், ஜென்ரல், அகாடமிக்ஸ் எல்லாம் சேர்த்து 72% வந்து இந்த வருஷம் நமக்கு சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இன்ஜினியரிங்கான அந்த ஒரு ஆசை அல்லது வந்து ஆர்வம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதிகமாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ், ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் போன்ற கோர்சஸில் இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், VLSI, EEE இந்த மாதிரி கோர்சஸும் நல்லாவே எடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்டும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து உள்ள என்ட்ரான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நம்ம நிறைய அனலிட்டிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ஹெச்ஆர்ட்ட பேசியிருக்கிறோம். ஸோ எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் வரப்போகுது, நம்ம வந்து இன்னும் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், என்ன மாதிரி ஸ்கில் செட் நமக்கு இருந்தால் நம்ம ரெஸ்யூம், நம்ம ப்ரொஃபைல் வந்து ஒரு ஹெச்ஆர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம எப்படி ஸ்டார்ட் அப்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது, இது எல்லாமே தொடர்ந்து நம்ம வீடியோஸில் வரப்போகுது. நம்ம வீடியோ முதல்ல பார்க்கணுன்னா தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சு ஒரு லைக் பட்டனை போட்டுக்குங்க. தொடர்ந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் உங்கள் +2க்கு அப்புறம் 10th அப்புறம் உங்களோட கரியரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன் ஜென்ரல் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6% நமக்கு வந்து ஒரு நல்ல ரைஸ் அப்படிங்கிறது இது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரைஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்தில் இந்த வருஷம் 25,000 சீட் அதிகப்படுத்தியும் இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுது. ஸோ அடுத்த கட்டம் நகரும் பொழுது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் நல்லா சூடு பிடிக்க போகுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் நல்ல வளர்ச்சியை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய், see you in the next video.